ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரெகுலராக நம்ம ரேப்பிடோ தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா நான் ரெகுலராக ரேப்பிடோ தான் ஓட்டுறது. ஆனால் சண்டே டைமில் அதுக்கப்புறம் பார்த்தா கவர்மெண்ட் ஹாலிடே அந்த டைமில் பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் ஓட்டுவேன். ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சண்டே டைமில். அதனால் பார்த்தீங்கன்னா சண்டே டைம் நான் மார்னிங் ரைடு எடுத்துட்டேன். ஒரு 5-6 ரைடு எடுத்துட்டேன். சரி ஈவினிங் பார்த்துக்கலாம் சொல்லி, ஏன்னா வெயில் வேறு. சரி ஈவினிங் ஓட்டலான்னு சொல்லி நான் ஒரு 4 மணிக்கு ரைடு எடுத்தேன். கிட்டத்தட்ட 4 மணிலேருந்து ஒரு 10:30 நைட் 10:30 11 மணி வரைக்கும் ஓட்டியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு ரைடு ஒன்று எடுத்தேன் ஒரு 9:30 மணிக்கு நைட்டு. அந்த ரைடு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் நான் ஒரு கஸ்டமர் ட்ராப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான். சரிங்களா, எடுத்துகிட்டு சரி அந்த ரைடு எடுத்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொக்கு மாதிரி இருந்தது. எல்லாம் தம்மாச்சின்னு சரக்காச்சின்னு ஒரு கும்பல் மாதிரி உட்காந்துருந்தாங்க. நான் மொபைல் ஸ்டாண்ட் மாட்டின்னு மொபைல் அங்கே இருந்த மொபைல் ஸ்டாண்டு பைக்கோட போகிறது பார்த்தவங்க டெலிவரி பையன் நினச்சிட்டு என்னை ஒரு மாதிரியாக பார்த்துருந்தாங்க. சரின்ட்டு நான் உள்ளே போயிட்டே இருந்தேன். எல்லோரும் அங்கே அந்த ஏரியா ஒரு மாதிரியாக தான் பார்த்துருந்தாங்க. ரேப்பிடோவில் புக் பண்ணவங்க பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் இருந்தாங்க அங்கே. அந்த நைட் டைமில் 9:30 மணிக்கு பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு வேறு சரி உள்ளே ரைடு எடுக்கலாமா வேண்டாமா சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் நான். சரின்ட்டு அவங்க கத்துறானுங்க ஃபுல்லாக, ப்ரோன்னு கத்துறானுங்க. நம்மளுக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நம்ம யூடர்ன் போட்டு கடகன்னு வந்துட்டு நம்ம அங்கேருந்து சரி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வில்லிவாக்கத்தில் ஏறினாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா ஐநாவரத்தில் இறக்கி விட்டோம் அவங்க கஸ்டமர். நம்ம பார்த்திங்கன்னா ரேப்பிடோவில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம ரைடு க்ளோஸ் பண்ணுறது, நம்ம கஸ்டமர் இறக்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ரைடு கொடுத்துட்டே இருப்பாங்க, கண்டினியூவாக ரைடு கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம இங்கே மேப் பார்த்து ஓட்டுறதா இல்லை இந்த என்ன ரைடுன்னு பார்க்குறதா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் சரி மேப்பு நம்மளுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. நான் தள்ளி விட்றேன் எல்லாமே, வர ரைடு எல்லாமே. சரி கஸ்டமர் நான் இறக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் ரைடு கொடுத்தா தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரைடே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். அவன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு காட்டும் நம்மளுக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கிட்ட நான் கம்ப்ளீட் ரைடு கொடுத்துட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டெலிவரி வருது. நான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரைடு தான் கொடுத்தேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராசரி ஒன்று ரைடு அக்செப்ட் ஆகிடுச்சு. சரிங்களா, கஸ்டமர்கிட்ட காசு வாங்கிட்டேன். நான் பார்க்குறேன், எனக்கு தெரில என்ன ரைடுன்னே தெரில. அது நான் கிராசரி அப்புறம் ஃபுட் டெலிவரி அந்த மாதிரிலாம் ரேப்பிடோவில் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா பைக் டாக்ஸிலாம் நம்ம கஸ்டமர் ஏறுவாங்க, நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். இது ஃபுட் டெலிவரி கிராசரிலாம் நம்ம வெயிட் பண்ணி ஃபுட்டு வாங்கிட்டு அவங்ககிட்ட கஸ்டமர்கிட்ட அவங்க ப்ளேஸில் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2nd ஃப்ளோரு 3rd ஃப்ளோரு எதுவாக இருந்தாலும் நம்ம போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நான் அது பண்ண மாட்டேன். மெயினாக பண்ணுறது பைக் டாக்ஸி மட்டும் தான் நம்ம பண்ணுறது. சரின்ட்டு நான் பார்க்குறேன், கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா கேபிஎன் கிராசரி அப்படி டெலிவரின்னு வந்தது. கேபிஎன் தான் வந்தது. சரி என்னதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்குறேன். கஸ்டமர் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அந்த கஸ்டமருக்கு என்னால் ஃபோன் பண்ண முடியல. நான் கிராசரின்னு தெரிஞ்சிச்சு, நம்ம சரி ரைடு கேன்சல் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு ரைடு கேன்சல் பண்ணேன். அந்த டொக்கு மாதிரி இருந்த அந்த ரைடு கேன்சல் பண்ணிவிட்டேன். அதனால் ரேப்பிடோ ஒரு ரைடுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது நம்மளால். அதனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் போய் ஹெல்ப்பில் போயிட்டு நான் அவருக்கு கால் பண்ணதுக்கு கேவிஎன் பழமுதிர்னு நினைக்கிறேன். நம்மளால் காலும் பண்ண முடியல. அப்புறம் மெசேஜ் பண்ணாலும் மெசேஜும் போக மாட்டேங்குது. சரிங்களா, இப்போ நம்ம கஸ்டமர் கேர் ரேப்பிடோ கஸ்டமர் கேருக்கு நம்ம ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் நம்மளால் பண்ண முடியல. சரி என்னடா பண்ணலான்னு பார்த்தா எந்த ஆப்ஷன் நான் பண்ணாலும் நம்மளால் முடியல. சரி என்னான்னு பண்ணேன், வில்லிவாக்கம் வீட்டுக்கு வரணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் கிட்ட ராயபுரம். 12 கிலோமீட்டர் நம்ம எம்டிஆர் போகணுமா அப்படின்னு சொல்லி நான் ஊபர் ஊபரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைடு வருது. பட் ஆனால் லாங்கில் தான் கொடுக்குறாங்க. சரின்ட்டு நான் ரேப்பிடோ சரி ட்ரை பண்ணலாம் சொல்லி கேன்சல் பண்ணுறேன், முடியவே மாட்டேங்குது. சரின்ட்டு நான் எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் கஸ்டமர் கேர் நான் ஃபோன் பண்ணுறேன், இது மாதிரி ஒரு ரைடு இப்போ பழமுதிர்னு ஒரு ரைடு வந்தது எனக்கு கிராசரி டெலிவரி. அது நான் தெரியாமல் அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி அந்த ரைடு கொஞ்சம் கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேரில் கிட்டத்தட்ட நீங்கள் 1 ஹவர் மேலேயே ஆயிடுச்சு நீங்கள் ரைடு அக்செப்ட் பண்ணி. அதனால் இந்த ரைடு நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது நம்ம சைட்லேருந்து. நான் ரெக்வஸ்ட் மாதிரி கொடுக்குறேன், அவங்க சைட்லேருந்து அவங்க கேன்சல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரைடு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு கால் வரும் 10 நிமிஷத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 10 நிமிஷத்துக்கு கால் வந்து சொன்னால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 ஹவர் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எந்த காலும் வரல நம்மளுக்கு அந்த கேவிஎன் சைட்லேருந்து. அப்புறம் மறுபடியும் கஸ்டமர் கேர் ஃபோன் அடித்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் கேர் நம்ம கால் அடிச்சதுக்கு பார்த்திங்கன்னா இது சொல்கிறது தான் மெயினாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். நம்ம
நம்ம ரைடு அக்செப்ட் பண்ணுறோம்ல, அது வந்து நம்ம ஹெல்ப்பில் போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காது. கஸ்டமர் கேர் நம்மளால் ஃபோன் பண்ண முடியாது. இந்த மெயினாக இந்த டேஷ்போர்டு 3 டாட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நம்ம ரைடு அக்செப்ட் பண்ணதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. கேன்சல் மை ஆர்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன ரீசன் கேட்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம கால் ஆப்ஷன் ஒன்று ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் தான் நம்மளால் வந்து ரைடே வந்து ஃபோன் பண்ண முடியும். கஸ்டமர் கேர் நம்பரே வரும் நம்மளுக்கு. அப்போ தான் நம்ம பேச முடியும் கஸ்டமர் கேர்கிட்ட. அப்புறம் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். இப்போ தான் ஒருத்தர் பேசினார். அவர் வந்து 10 நிமிஷத்தில் ஃபோன் வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஃபோனும் வரல சார். அவங்க அந்த சைட்லேருந்து எனக்கு சரி கொஞ்சம் க்ளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அவரும் சொன்னார், சரி நான் மறுபடியும் இன்னொரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு ஒரு நம்பர் மாதிரி ஒரு 4 நம்பர் கொடுத்தாங்க. 1886 அது மாதிரி ஒரு 4 நம்பர் கொடுத்தாங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு அவங்க வந்து கேன்சல் பண்ணலைன்னா அவர் ஆனால் கிளியராக சொன்னார், நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். உங்களுக்கு இப்போ நான் மறுபடியும் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். சப்போஸ் கிளியர் பண்ணலைன்னா நீங்கள் மறுபடியும் கஸ்டமர் கேர் ஃபோன் அடிங்க. அப்புறம் நான் சொன்னேன், சப்போஸ் அதுவும் கிளியராக என்ன சார் பண்ணுறது? நான் இப்போ கூட ஒருத்தர்கிட்ட பேசினேன், அவர் அப்படி தான் சொன்னார் அப்படின்னு. இல்லை நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர் சொல்லுங்கள். அவங்க சப்போஸ் ஃபோன் பண்ணலைன்னா நீங்கள் பண்ணி இது மாதிரி கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் பண்ணேன். வச்சிட்டார் அவர். வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனும் வரல கேவிஎன் சைட்லேருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு நம்ம வேறு 4 பேர் ஓட்டணும் வேறு வண்டி வேறு இந்த ஆப்ஷன்லேயே இருந்தால் எப்படி அப்படின்னு நினச்சி, இதில் வேறு 500 ஃபைன் வேறு வருது. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சி நான் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பக்குன்னு இருக்குது. நம்ம பொழப்பே தானே. அதனால் வந்து நம்ம மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நான் ஃபோன் அடித்தேன். சார் இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி கஸ்டமர் கேர்கிட்ட பேசினேன். அவர் இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாரு. அவங்க கேவிஎன் சைட்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை சார். இந்த ரைடு வந்து கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே அவர் வந்து உடனே அந்த நம்பரு சொன்னோடனே அவர் கேன்சல் பண்ணி கொடுத்துட்டார் ரைடு. கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபுட் டெலிவரினா உங்களுக்கு ஃபைன் வரும் சார். இது மாதிரி கிராசரி அதை நீங்கள் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க. சரி போதும் தான் சாமின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் நான் ரைடு கண்டினியூ பண்ணுறேன். மாதிரி உங்கள் எல்லாருக்கும் சேஃப்காக தான் நான் சொல்கிறேன். சப்போஸ் நம்மளால் ரைடு கேன்சல் பண்ண முடியலன்னா இதில் டேஷ்போர்டு அந்த 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரைடு எடுத்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஆப்ஷனே காட்டும். சரிங்களா? அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ரைடு வந்து கேன்சல் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை.